டெட்வா புயல் காரணமாக புதுச்சேரி அரியாங்குப்பம் படகு இல்லம் மூடப்பட்டுள்ளது. இது குறித்து கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் மகராஜ பாண்டி. நீங்க முழு விவரங்களையும் பதிவு செய்யலாம். நிச்சயமாக புதுச்சேரி சுற்றுலா என்றாலே சுற்றுலா பயணிகளுடைய முதலிடத்தில் பிடிப்பது அரியாங்குப்பம் படகு இல்லம்தான். ஏனென்றால் அரியாங்குப்பத்தில் இருக்கும் படகு இல்லத்தில் இங்கு உள்ள படகில் ஏறி 2 கிலோமீட்டர் தூரம் பயணித்து பேரடிஸ் பீச்சில் இறக்கி விடுவார்கள். அங்கு சுற்றுலா பயணிகள் குளித்து உண்டு மகிழ்ந்து மீண்டும் அதே படகில் ஏறி படகு இல்லம் தங்களது இடத்துக்கு செல்வார்கள். இவ்வளவு சிறப்பு வாய்ந்த படகு இல்லத்துக்கு வர வேண்டும் என்பது சுற்றுலா பயணிகளுடைய கனவாக தான் இருக்கும். இதனால் வார இறுதி நாட்கள் சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் சுமார் 2000க்கு மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் இங்கு படகு சவாரி செய்வது வழக்கம். தற்போது இந்த புயல் காரணமாக முன்னெச்சரிக்கை மேற்கோள் காட்டி தற்போது இந்த சுற்றுலா தலம் மூடப்பட்டிருக்கிறது. இது சுற்றுலா பயணிகளுக்கு மிகுந்த ஏமாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. சுற்றுலா பயணிகளும் திரும்பி வந்த வண்ணமாக சென்று கொண்டிருக்கிறார்கள். தற்போது நாம் அரியாங்குப்பம் படகு இல்லத்தில் தான் இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த படகு என்பது முற்றிலுமாக மூடப்பட்டிருக்கிறது. இதனால் யாருமே வரவில்லை. தற்போது படகு மற்றும் இங்கு உள்ள படகுகள் மற்றும் படகு துறையில் கயிறு கட்டி பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருக்கிறது. இன்ஜின்களும் படகிலிருந்து எடுக்கப்பட்டு மழையில் நனையக்கூடாது என்பதற்காக, சேதம் ஏற்படக்கூடாது என்பதற்காக தனியாக அருகில் வைக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் பார்க்கலாம், தற்போது நமது அருகில் இருக்கும் இந்த படகில்தான் சுற்றுலா பயணிகள் ஏறி பேரடைஸ் பீச் செல்வது வழக்கம். தற்போது இந்த பீச்சில் செல்வதற்கு அனுமதிக்கு கொடுக்கப்படவில்லை. இதனால் படகுத்துறையில் படகுகள் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. அதை தான் நீங்கள் தற்போது நேரடியாக பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள். இந்த தடை உத்தரவு என்பது மாவட்ட நிர்வாகம் சார்பில் மறு உத்தரவு வரும் வரை நீடிக்கும் என்று நிர்வாகம் தெரிவித்திருக்கிறது. அதுவரை இந்த படகு இல்லம் மூடப்பட்டிருக்கும், படகு இங்கு தான் இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த டிட்வா புயல் காரணமாக புதுச்சேரியில் அனைத்து தரப்பு மக்களுடைய இயல்பு வாழ்க்கை முற்றிலுமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல் சுற்றுலா தலமான படகு இல்லத்திலும் உள்ள படகு இல்லத்தில் ஏறி மகிழ்ந்து செல்வதுதான் இங்கு உள்ள சுற்றுலா பயணிகளுடைய முக்கிய வாழ்வாதாரமாக இருக்கும். தற்போது இந்த சுற்றுலா முற்றிலுமாக மூடப்பட்டிருப்பதால் சுற்றுலா பயணிகளுக்கு ஒரு மிகுந்த வருத்தத்தை தான் ஏற்படுத்தியிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி மகராஜ பாண்டி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.